ஹாய் யூவர்ஸ், நாம் இப்போ வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம். அங்கே தான் வந்திருக்கிறோம். ஜலகாம்பாறை முடிஞ்சு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஆண்டியப்பனூர் டேமுக்கு தான் வந்திருக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பன். நாங்கள் ஒரு வேலையாக வந்து ஆண்டியப்பனூர் டேமுக்கு வந்துட்டோம். சரி, டேம் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு உள்ளே போகும்போது பார்த்தோன்னா அந்த செடிங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அந்த நீட்டாக ஒரு அளவுக்கு நல்லா தான் இருந்தது பார்க்க. ஒன்று செடியெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மலத்தூரில் தூண் தான் இருந்துச்சு. மலத்தூரில் நீவும் நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் சரியாக தான் போச்சு. இந்த பிளேஸை பார்த்தோன்னா அவ்வளோவும் பார்த்தா பராமரிக்கல் தான் தோணுது. அதாவது அந்த அளவுக்கு இல்லைன்னு தானே ஓரளவுக்கு ஓகே தான், பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் சரி கூடிய சேர்த்து நல்லா கிளியர் பண்ணுறவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வீக்கெண்டில் எங்கே போகலாம் எங்கே பிளானிங்னு அப்படி ஒரு பிளான் பண்ணனால தான் தெரிஞ்சு. மழை டைமு, அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் வந்து ஜலகாம்பாறைக்கு போனால் மழைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் தண்ணி வந்து அந்த அளவுக்கு நாங்கள் போன டைமில் வந்து இல்லை. அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா, அதில் போய் பாருங்கள் எப்படின்னு. அந்த ஆண்டியப்பனூர் டேம் போயிட்டு வரலாம் அப்படி கிளம்புறது ஆரம்பித்தான். சரி, ஆண்டியப்பனூர் டேம்லேயும் அந்தளவுக்கு தூரல் தான், மலை தூரல் தான், அந்த அளவுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு தூரல் போட்டுன்னு. இப்போ இதில் தான் போயிட்டு தான் அங்கேருந்து எகிரி குதிக்கிறதா? அங்கே நின்று உட்காந்துக்கிறாங்களே அங்கே தானே? ஆமாம், அங்கே தான். ஹாய் நண்பா, இப்போ வந்து பண்ணி ஆண்டியப்பனூர் டேமுக்கு தான் வந்திருக்குறோம். அங்கே இப்போ வந்தோடனே என்ட்ரன்ஸ் எங்கில் நேராக வந்துட்டு மீன் கடை முனீஸ்வரன் மீன் கடை. வீட்டுக்கு கிளம்புறேன் இதோட முடிச்சுட்டு டேமா தெலுங்கு பேசுகிறாங்க. காய்ஸ், இதுதான் ஆண்டியப்பனூர் டேம். அந்த பூங்கா அப்பா மீன் ஏதோ போட்டுக்கிறாங்க. மாங்காதா? அதே தின்னுது குட்டிய. டேம் கண்ட எல்லாம் ரெண்டுமே எல்லாம் மிக்சிங். ஆண்டியப்பனூர் டேம். மீன் ஆலை இங்கே அதுக்கான லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு அது அந்த பக்கம்தான் வருது. அங்கேருந்து
இங்கேருந்து கேமரா தெரியாது, அந்த அளவுக்கு இல்லை, மப்பாக இருக்குது. மீன் பிடிச்சுன்னுக்குறாங்க. அதெல்லாம் மாட்டி தானே ஆகணும். இந்தா புடி பார்க்கிங்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோன்னா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நீட்டாக பராமரிக்கலையா கூட அந்த அளவுக்கு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸ்லேயும், அந்த பூங்காக்குள்ளே. ஆண்டியப்பனூர் பூங்காக்குள்ளே 2 பக்கமும் பச்சை பச்சைன்னு செம்மையாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா மான் நின்றுக்குது, அந்த பக்கம் பார்த்தாக்கா புலியா நின்றுக்குது, இப்படி பார்த்தாக்கா மான் இந்த பக்கம் வந்து. இந்த வியூஸை பார்க்கும்போது நல்லா அருமையாக நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நேச்சுரலாகவும் அந்த அளவுக்குன்னு. ஓகே, ஒரு அளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது பூங்காலையும், எந்த ஒரு குறை இல்லை. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது அங்கங்கன்ட்டு. இப்போ வந்து திரும்ப மலையில் தான் மாட்டணும்னு நினச்சின்னு இருந்தோம். ஏன்னா மலைத்தூரில் தான் இருந்துச்சு நாங்கள் வீடியோ எடுத்துடும் போது. திரும்ப மலையில் தான் மாட்டிக்கிறோமோன்னு பயத்தில் அப்படியே இருந்தோம். மீண்டும் வருக. ஹாய் நண்பா, இதுதான் ஆண்டியப்பனூர். ஆண்டியப்பனூர் வந்தாச்சு, டேமுக்கும் வந்தாச்சு, மீனும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நேராக கிளம்புறது அவங்க வீட்டுக்கு. மலையிலே வந்து எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், நான் அவள் தான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஓகே.